நிறைய பேர் நம்ம வீடு கட்டும்போது டெரஸ்க்கு மேலே இருக்க டேங்க்குக்கு போகிறதுக்கு சிவில்லையே வந்து பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் சிவிலில் பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக அது இடத்தையும் அதிகமாக எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் காஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ நம்ம டேங்கை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சப்போஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எம்எஸ்ல வந்து நீங்கள் ஒரு ஸ்டேர் கேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதே டைமில் உங்களுக்கு இடத்தையும் நமக்கு சப்போஸ் நீங்கள் இந்த டெரஸை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை நீங்கள் அந்த டைமில் எடுத்துகிட்டு தள்ளி வச்சுட்டு கூட நீங்கள் இதை வந்து திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் வீடு கட்டும்போது டேங்க்குக்கு போய் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம சிவிலில் தான் பிளான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அயர்ன் ஸ்டேர் கேஸும் நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 ஃபீட் இருந்தாலே நமக்கு தாராளமாக போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேர் போடும்போது கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைடில் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் உங்களோட டெரஸில் டேங்க் வருதோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேஃப்டி சேனல் இல்லாமல் நீங்கள் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அயர்ன் ஸ்டீலில் நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் பண்ணும்போது இதுக்கான மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். அதை மட்டும் நம்ம ரெகுலராக பண்ணிங்கனாலே தாராளமாக நம்ம இதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம்.